ஸோ 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல் 9 இயல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இலக்கண பகுதியில் மட்டும் நம்ம தொகுத்து அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்காக புக் பேக்கில் இருக்க மாதிரி நம்ம எல்லாமே தொகுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸில் யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இயல் 1 பார்த்தீங்கன்னா தொடர் இலக்கணம் படிக்கிறோம். ஸோ 2வது இயல்ல துணைவினைகள், 3ல வந்து வல்லினம் மிகுமிடம், 4 வந்து வல்லினம் மிகாமிடம். ஸோ அடுத்து வந்து இடைச்சொல் உரிச்சொல் படிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து புணர்ச்சி 6ல படிக்கிறோம். அடுத்து 7வது இயல் வந்து ஆகுபெயர் படிக்கிறோம். 8வது இயல் வந்து யாப்பு இலக்கணம், 9வது இயல் வந்து அணி இலக்கணம் படிக்கிறோம். ஸோ அதே விஷயங்கள் தான் வந்து தொகுத்து அதுக்குள்ள இன்னும் என்ன சப் டிவிஷன் இருக்கு அப்படின்னு உள்ள கூடிய உட்பகுப்பு பகுதிகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ தொடர் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுவாய், செய்படு பொருள், அப்புறம் பயனிலை படிக்கிறோம், தன்வினை பிரிவினை படிக்கிறோம், செய்வினை செய்பாடு வினை, பதம் அப்படின்னு என்ன படிக்கிறோம். அதுல பகுதி உறுப்புகள் பகுதி விகுதி சந்தி சரி விகாரம் இதெல்லாம் வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சரி விகாரம். ஸோ அதான் படிக்கிறோம். அடுத்து துணை வினைகளை பொறுத்த வரைக்கும் வினைகள்னா என்ன, அதோட வகை, தனிவினை, கூட்டு வினை. ஸோ இந்த கூட்டு வினைகள் வந்து 3 வகையான கூட்டு வினைகளை பத்தி படிக்கிறோம். அடுத்து முதல் வினை, துணை வினைகள், எத்தனை 40 துணை வினைகள் இல்லையா? ஸோ அதுல பொதுவான துணை வினைகளோட பண்புலாம் எப்படி இருக்கும்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து முதல் வினை, துணை வினைகள் வந்து ஒரு கம்பேரிசன் ஸ்டடி மாதிரி ஒரு அட்டவணை, வேறுபாடு அட்டவணை வந்து ஒரு 10 துணை வினைகளுக்கு போடுறாங்க. அடுத்து 3வது வந்து வல்லினம் மிகுமிடங்கள். ஸோ 15 இடத்துல வந்து குறிச்சு கொடுத்துருக்காங்க. 15 இடத்துல வல்லினம் மிகுமிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வல்லினம் மிகாமிடங்கள் 21 இடத்துல வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இடைச்சொல் வகைகள், இடைச்சொல் உரிச்சொல் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ 5வது இயல் வந்து இடைச்சொல் உரிச்சொல். அந்த இடைச்சொல் நம்ம என்ன படிக்கிறோம்னா இடைச்சொற்கள்னா என்ன, அதோட வகைகள். ஸோ 9 வகை வந்து 9 எழுத்துக்களுக்கான இடைச்சொல் வந்து விளக்கமா கொடுத்துருப்பாங்க. அடுத்து உரிச்சொல் அப்படின்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டுகள் கொடுத்து படிக்கிறாங்க. அடுத்து ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள். ஸோ இதோட பகுதி வந்து நம்ம படிக்கிறோம். அடுத்து 6வது வந்து புணர்ச்சி, நிலைமொழி என்ன, வறுமொழி என்ன, அடுத்து எழுத்தோட வகைகளை பொறுத்து 4 வகை சொற்கள் என்ன இருக்கு. அடுத்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, 2 வகை புணர்ச்சி படிக்கிறோம். அந்த விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கலாம். உயிரிட்டு புணர்ச்சி, குற்றியல் புணர்ச்சி, மெய்மயக்கம். அடுத்தது ஆகுபெயர் படிக்கிறோம். ஆகுபெயர் மொத்தம் 16 இருக்கு. இங்க 13 தான் நம்ம படிக்கிறோம். ஸோ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அதுல ஒரு 6 காரியம், கருத்து, கருவி, காரியம், கருத்தாகு. ஸோ இதுல ஒரு 3 எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இதுல ஒரு 4. ஸோ 6 10 13 இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இது 13 படிக்கிறோம். அடுத்து யாப்பு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6 உறுப்புகள் வந்து படிக்கிறோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 தான் படிக்கிறோம். எழுத்துல வந்து 3 வகை இருக்கு. ஓகேவா? அசைல வந்து 2 நேர் நிறை இருக்கு. அடுத்தது சீர்ல வந்து ஒரு 4 சீர், ஒரு சைச்சீர், 2 சைச்சீர், 3 சைச்சீர், 4 சைச்சீர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த தலையில வந்து 8 வகை தலை இருக்கு, அடியில 5 வகை இருக்கு, தொடையில வந்து 8 வகை தலை இருக்கு. சோ இதெல்லாமே வந்து நம்ம ஷார்ட்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். அடுத்து அணி வகையில பார்த்தப்போ உவமை, உருவகம், பின்வர் நிலை வந்து 3 கொடுத்துருக்காங்க. சொல் பின்வர் நிலை, பொருள் பின்வர் நிலை, சொற்பொருள் பின்வர் நிலை, அந்த மாதிரி. அடுத்து வஞ்சி புகழ்ச்சி. சோ இவ்வளவு தான் வந்து நம்மளோட இலக்கண பகுதி 9ஆம் வகுப்பு மொத்தமாவே நம்ம கொடுத்துருக்காங்க. சோ உள்ள என்ன ஏது அப்படிங்கறது கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாம். சோ இது வரைக்கும் முன்ன பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். சோ இப்போ வந்து கண்டென்ட் உள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறது புக்ல என்ன கான்செப்ட் இருக்குங்கறத பார்த்துக்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எட்வர்ட் வந்தான். இந்த சொல்ல வந்து பெயர்ச்சொல் வந்து எட்வர்ட். சோ இந்த சொற்றொடர் வந்து முழுமையா அமையறதுக்கு இந்த பெயர்ச்சொல் தான் காரணமா இருக்கு. அந்த பெயர்ச்சொல் தான் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கனகாமரம் பூத்தது. இந்த சொற்றொடர்ல வினைச்சொல் வந்து பூத்தது. இந்த வினைச்சொல் தான் பயனிலை அப்படி பயனிலையாகும். இந்த தொடர்ல பயன் இருக்கும் இடத்துல வந்து பயனிலை எது அப்ளிகேஷன் சைடு சொல்லுவோம் இல்லையா, எங்க பயனா இருக்கோ அது எங்க பூத்தறது தான் பயன். சோ அதுதான் பயனிலை. அடுத்தது மீனா கனகாமரத்தை சூடினாள். இந்த தொடர்ல சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா அப்படிங்கிற சொல் தான் எழுவாய். அந்த எழுவாயோட பயனிலை வந்து சூடினாள். இந்த மீனாங்கிற எழுவாய் என்ன பண்ணாங்க, சூடினாள் அப்படிங்கிறது பயனிலை. இதுல மற்றொரு சொல் இருக்கு, என்னது, கனகாமரம். அது என்னது, செய்படு பொருள். எழுவாய் ஒரு வினை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்படு பொருள். அதாவது ஒரு தொடர்ல எழுவாய் செய்படு பொருளாகவும் எழுவாயும் செய்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். எழுவாயும் செய்படு பொருளும் பெயர் சொல்லா இருக்கும். அதாவது மீனா கனகாமரம் 2 பெயர் சொல், சூடினாள்ங்கிறது வினைமுற்று. ஓகேவா? பயனிலை வந்து வினைமுற்றா இருக்கும். பயனிலை அந்த தொடரோட பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும். ஒரு தொடர்ல செய்படு பொருள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி செய்படு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டீடைலா இருக்கும், அதாவது விளக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது படித்தாய். அதாவது இது வந்து தோன்றா எழுவாய். அதாவது இந்த தொடர் வந்து படித்தாய் அப்படிங்கிறது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வந்து வெளிப்படையா இல்லை, அதனால இது தோன்றா எழுவாய், அதாவது மறைச்சிருக்குன்னு அர்த்தம். நான் வந்தேன் அப்படிங்கிறது இந்த தொடர்ல வினைமுற்று வந்து பயனிலையா வந்திருக்குது, அதாவது வினை பயனிலை அப்படின்னு சொல்றோம். சொன்னவள் கலா, இங்க கலா அப்படிங்கிற பெயர் சொல் தான் பயனிலையா வந்திருக்குது, இது பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார்ங்கிறது வினா சொல், அது பயனிலையா வந்திருக்கு, அதனால வினா பயனிலை. சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடர்ல எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள், சில இடங்களை தவிர ஒரு சொற்றொடர்ல எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் 3 இந்த வரிசையில் தான் வரணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. தமிழோட அமைப்போட சிறப்புகள் இது ஒன்று. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நான் பாடத்தை படித்தேன், நான்கிறது எழுவாய், பாடத்தைங்கிறது செய்யப்பட பொருள், படித்தேங்கிறது பயனிலை. பாடத்தை நான் படித்தேன், அதாவது ஃபர்ஸ்ட் பாடத்தைங்கிறது செய்யப்பட பொருள், நான்கிறது எழுவாய், படித்தேங்கிறது பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை, படித்தேங்கிறது பயனிலை, நான்கிறது எழுவாய், பாடத்தைங்கிறது செய்யப்பட பொருள். நான் படித்தேன் பாடத்தை, படித்தேன் நான்கிறது எழுவாய், படித்தேங்கிறது பயனிலை, பாடத்தைங்கிறது செய்யப்பட பொருள். பாடத்தை படித்தேன் நான், பாடத்தைங்கிறது செய்யப்பட பொருள், படித்தேங்கிறது பயனிலை, நான்கிறது எழுவாய். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இந்த வாசகத்துல இந்த தொடர்ல நல்ல அப்படிங்கிற சொல் வந்து எழுவாய்க்கு பெயர் சொல்லுக்கு அடையாளம், எழுவாய் அப்படிங்கிற பெயர் சொல் வந்து அடையாளம் இருக்குது. அதாவது நூல் வந்து பெயர் சொல், நல்லங்கிறது அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி, இன்னும் அர்த்தத்தை ஆழமா கொடுக்குற மாதிரி. சோ வந்து நல்ல விதம் பாசிட்டிவா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அதனால இவ்வாறு வந்து பெயரடை, பெயருக்கு அடையாக வந்து பெயரடை. அடுத்து மகிழன் மெல்ல வந்தான். இந்த தொடர்ல மெல்ல அப்படிங்கிற சொல் வந்தான் அப்படிங்கிற வினை பயனிலைக்கு அடையாக வருது. எப்படி வந்தாங்க, மெல்ல வந்தான். வந்தான் சொல்லிட்டு முடிஞ்சது, வேகமா வந்தாலும் ஸ்லோ வந்தாலும் சொல்ல. இப்போ மெல்ல வந்தான் அப்படிங்கிறப்போ இந்த வினை பயனிலைக்கு இது அடையாக வந்தது வினை அடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து தன்வினை பிரிவினை. மாணவர்கள் என்ன பண்றாங்க, கால்பந்து விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு விளையாட்டு முயற்சியின் ஆரவாரம். இதுல கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை இடம் உருட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த கத்துறாரு, முகமது பந்தை உருட்டினார். இந்த பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தார். இவர் கேட்டதனால இவர் இந்த பந்து அடிச்சார். இந்த பந்து உருண்டுச்சு, இவர் அடிச்சாரு, இவர் சொன்னார். ஓகே, சோ இந்த பந்து உருண்டது அப்படிங்கிற தன்வினை, உருட்ட வைத்தான், அதாவது இவர் தான் உருட்ட வச்சார், இவர் சொன்னாலே இவர் அடிச்சார். அப்போ உருட்ட வைத்தான்ங்கிறது பிறவினை. எழுவாய் ஒரு வினை செய்தால் அது தன்வினை. இது எழுவாய், இது வினை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிற வினைகள் வந்து பி போன்ற விகுதிக்கு கொண்டும் செய்வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. அதாவது தன்வினை அப்படிங்கிறது அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தன்வினை. அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை. பிறவினை அப்படிங்கிறது அவனை திருந்தச் செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதெல்லாம் செய்றாங்க, ரைட்டா? சோ அவனை திருந்தச் செய்றாரு, தந்தை மகனை நன்றாக படிக்க வச்சாரு, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதெல்லாம் பிறவினை. செய்வினை செய்பாட்டு வினை. அதாவது செய்வினை அப்படிங்கிறது செய்பவர் யார் செய்றாங்களோ அவர்களை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்வினை, செய்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்பாட்டு வினை. அவ்வளவுதான். சோ அப்பா சொன்னாரு, குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிட்டு அடுத்து தோசை வரப்போகிறது, அவள் சாப்பிட்டு முடிப்பதற்கு தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார்கள் செய்வினை, தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்பாட்டு வினை. இது போலவே பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர், பாட்டு அவளால் பாடப்பட்டது, அதாவது பாட்டு பாடப்பட்டதுங்கிறது செய்பாட்டு வினை தொடர். படு என்னும் துணை வினைச்சொல் வந்து செய்யப்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பது போல உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. படு அப்படிங்கிறது போலவே
ரைட்டா. உன் பெரு அப்படிங்கிற துணை வினைகளும் செயற்பாட்டு வினைகளாக தான் இருக்குது. அவற்றை போலவே எச்சங்களோடு சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. கோலன் கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இது எல்லாமே துணை வினைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தொடர்கள் தான் செயற்பாட்டு வினை தொடர்கள். இதுல அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிற பயன்பாட்டு தொடர்களை பொறுத்த வரைக்கும் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிற தன்வினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான் பிரிவினை தொடர், கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நினைந்தான் உடன்பாடு வினை தொடர், குமரன் மலையில் நினைவில்லை எதிர்மறை வினை தொடர், என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர், எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர், உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர், பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர், இது நாற்காலி அவன் மாணவன் பெயர் பயனிலை தொடர். அதாவது பெயர் வந்து பயனிலை வந்திருக்கு, அப்ப பெயர் பயனிலை தொடர். அடுத்து பகுபத உறுப்பிலும் பதம் அப்படின்னா சொல். பதம் வந்து 2 வகைப்படும். பதம்னா சொல், அது 2 வகைப்படும். பகுபதம் பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமாக இருக்கக்கூடிய சொல் பகுபதம். இது வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் என 2 வகைப்படும். பகுபதம் சொல் வந்து 2, பகுபதம் பகாபதம். அந்த பகுபதம் 2, பெயர் பகுபதம் வினை பகுபதம். ஆச்சா. பகுபத உறுப்புகள் அப்படின்னா 6: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாயை, விகாரம். பகுதி அப்படிங்கிற சொல்லோட முதல்ல இருக்கும், பகாபதமா இருக்கும், வினைச்சொல்ல ஏவலா இருக்கும், பெயர் சொல்ல அறுவகை பெயரா வரும். விகுதி அப்படிங்கிற சொல்லோட இறுதியில் வரும், திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் நிற்கும் இடைநிலை. சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் பிற உறுப்புகளையும் பெரும்பாலும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். சந்தி அப்படிங்கிறது தான். இப்போ சாயை அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். விகாரம் அப்படிங்கிறது தனி உறுப்பில் மேற்கொண்ட பகுதி உறுப்புகள் ஏற்படும் மாற்றம் தான். அதாவது பகுதி ஃபர்ஸ்ட்ல இருக்கும், விகுதி லாஸ்ட்ல இருக்கும், பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இடைநிலை இருக்கும். சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை. ஆச்சா. ஓகே. ஸோ இதில் பகுதி அது ஒன்றா பார்த்துக்கணும். பகுதி ஊரன் அப்படிங்கிறது ஊர், நடிகன் அப்படிங்கிற நடி, பார்த்தான் அப்படிங்கிறது பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தாள் மகிழ். இதெல்லாமே ஊர், நடி, பார், வரை, மடி, மகள் இதெல்லாம் பகுதி. விகுதி அப்படிங்கிறது இறுதியில் வரக்கூடியது. படித்தான், இது ஆண் வருது இல்லையா, இது ஆண்பால் வினை மட்டும் விகுதி. இன்னொன்று ஆண்பால் ஆண் வந்தாலும் ஆண்பால் வினை மட்டும் விகுதி தான். பாடுகிறாள் ஆள் அப்படிங்கிறது பெண்பால் வினை மட்டும் விகுதி, அது ஆள் அப்படின்னு வரும். பெற்றார் ஆர் பலபால் வினை மட்டும் விகுதி, இது ஆர் அப்படின்னு வரும். நீந்தியது தூ ஒன்றன்பால் வினை மட்டும் விகுதி, தூ ரு ரெண்டுமே வரும். ஓடின பழமைபால் வினை மட்டும் விகுதி, ஓடின அப்படி வருது இல்லையா, பழமைபால் வினை மட்டும் விகுதி, இது வரும். சிரிக்கிறேன் ஏன் தன்மை ஒருமை வினை மட்டும் விகுதி, ஏன் அப்படிங்கிறது வரும். உண்டோம் ஓம் தன்மை பன்மை வினை மட்டும் விகுதி, ஆம் எம் ஏம் ஓம் இதெல்லாமே வரும். செய் அப்படிங்கிறது செய்தாய் முன்னிலை ஒருமை வினை மட்டும் விகுதி, இ ஆய் இந்த எழுத்துக்கள் வரும். இந்த வார்த்தைகள் வரும். பாரீர் ஈர் முன்னிலை பன்மை வினை மட்டும் விகுதி. நமக்கு ஆப்போசிட்ல நிறைய பேர் இருந்தா சொல்லுங்க. பாரீர் அந்த மாதிரி, ஈர் அந்த மாதிரி வரும். அழகிய பேசும் பெயரச்ச விகுதி, அழகிய பேசும் பெயரச்ச விகுதி, இதெல்லாம் பெயரச்ச விகுதி. வரும். வந்து தேடி வினையச்ச விகுதிகள் வரும். வளர்க வேம்பல் வினை மட்டும் விகுதி, ஏர் வரும். முளைத்தல் அப்படிங்கிறது தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இது மட்டும் இல்லாமல் தல், அல், ஐ, கை, சி, பூ இவைகளும் வரும். அடுத்தது இடைநிலை. வென்றார் இறந்த கால இடைநிலை, இட்டு இரு இவைகளும் வரும். உயர்கிறான் நிகழ்கால இடைநிலை, உயர்கிறான் அதாவது உயர்ந்துட்டு நிகழ்கால இடைநிலை, கின்று ஆன் என்று இவைகள் வரும். புகுவான் செய்கேன் இக்கு எதிர்கால இடைநிலைகள், இவ்வு இக்கு வரும். பறிக்காதீர் எதிர்மறை இடைநிலை, இல்லு அல்லு அப்படி வரும். மகிழ்ச்சி அறிஞர் இஞ்சு பெயர் இடைநிலை, இஞ்சி இந்து இவ்வு இத்து இவைகளும் வரும். சந்தி அப்படிங்கிறது உருத்தும் சந்தி, இப்பு இக்கு இவைகள் வரும். அடுத்து பொருந்திய உடம்படு சந்தி, இவ் வரும். சாரியை நடந்தனன் அன்கிறது சாரியை, ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நும் நம் உ ஐ கு இன். எளிமையா ஞாபகம் எப்படி ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் உ ஏ ஐ கூயின் அடுத்தது எழுத்து பேர். பகுதி உறுப்புகள் அடங்காம பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம மெய்யெழுத்து வரும்போது பகுதிக்கு பகுதி உறுப்புகள் இல்லாம பகுதிக்கும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம ஒரு மெய்யெழுத்து தான் எழுத்து பேர். இது இத்து தான் அதிகமாக வரும். சாரிய இடத்துல இத்து வந்தா அது எழுத்து பேர். வந்தனன் அப்போ வா இந்து இத்து கூட்டல் அன். ஸோ வா அப்படிங்க வந்தான், அதாவது வாங்கிறது பகுதி, வா என்ன தெரிஞ்சது விகாரம், வந்தனன் அப்போ வாங்கிறது தான் வரணும். வா அப்படின்னு விகாரமா இருக்கு, இந்து வந்திருக்குது, ஆனால் இத்து தான் ஆக்சுவலாக சந்தி. அப்போ இத்து சந்தி இந்த விகாரம். அடுத்து இத்து வந்து இறந்த இடைநிலை, சாரியை, வந்து ஆண்பால் வினை மட்டும் விகுதி. அடுத்து செய்யாதே. செய் அப்படிங்கிறது செய், யாங்கிறது ஈ கூட்டல் தேங்கிறது இத்து கூட்டல் ஏ. புரியுது இல்லையா? யாங்கிறது ஈ கூட்டல் தேங்கிறது இத்து கூட்டல் ஏ. அவ்வளோ செய்பகுதி ஈ சந்தி, எதிர்கால இடைநிலை, இத்து எழுத்து பேர், முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. அடுத்து 52வது பக்கத்தில் இருக்குது துணை வினைகள். வினை வகைகள் அப்படின்னு சொன்னா வினைச்சொற்கள் அவரோட அமைப்பு பொருள் சொற்றொடர் அவைகள் வந்து தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பிரிக்கலாம். அதாவது அமைப்பு பொருள் சொற்றொடர்ல அவை தொழில் வெளிப்படும் விதம் பல வகையாக பிரிக்கலாம். தனிவினையும் கூட்டுவினை. வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை, அதாவது எதோட அமைப்போட அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை அப்படின்னு வகைப்படுத்தலாம். தனிவினை அப்படிங்கிறது படியுங்கள் படிக்கிறார்கள். மேற்கான சொற்களை பார்த்தோம் அப்படின்னா படி அப்படிங்கிற வினையடியும் சில ஒட்டுகள் இருக்கு. படி அப்படிங்கிற வினையடி பகாபதம், அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக மாற்ற முடியாது. இவ்வாறு தனியடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தான் தனி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு வினை அப்படின்னா ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தேன், முன்னேறினோம். இதுல மேற்கான சொற்கள் எல்லாமே ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு அப்படிங்கிறது வினையடி. அவை பகுபதங்களாகும் இல்லையா? ஸோ இவை பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு வினைகளை பொதுவாக 3 வகைப்படும். அதாவது பெயர் வினை சேர்ந்து வினையா வரும். தந்தி அடி தந்தியடி, ஆணையிடு கேள்வி கூட்டப்படு கேள்விப்படு. வினையும் சேர்ந்து வினையா வரும். கண்டு கூட்டல் பிடி, கண்டுங்கிறது வினைதான், பிடிங்கிறது வினை. அப்போ கண்டுபிடி. சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு, சொல்லி கூட்டல் சொல்லிக்கொடு. இடையும் வினையும் சேர்ந்து வினையா வரும். முன் கூட்டல் ஏறு முன்னேறு, பின் கூட்டல் பற்று பின்பற்று, கீழ் கூட்டல் இறங்கு கீழிறங்கு, முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். அதாவது இந்த சொற்றொடர்ல பார் என்னும் வினை வந்து கண்களால் பார்த்தல் அப்படிங்கிற பொருள் தருது. இதுல பார் என்னும் வினையோட அடிப்படை பொருள் வந்து அல்லது சொற்பொருள் லெக்சிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலாம். பார் அப்படிங்கிறது பார்த்தல் அப்படிங்கிற வினைகளை சொல்லலாம். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இதை பார்த்தோம்னா இந்த சொற்றொடர்ல ஓடப்பார் எழுதிப்பார் அப்படிங்கிற கூட்டு வினை. இதுல 2 உறுப்பு இருக்கு.
ஓட, எழுதி அப்படிங்கிறது முதல் உறுப்பு. இவை அந்தந்த அடிப்படை பொருளை தருது. பார் என்பது இரண்டாவது உறுப்பு வந்து ஓட பார்த்தேன் இல்லையா, எழுதி பார்த்தேன். இவைகள் அடிப்படை பொருளை பார்த்தல் அப்படிங்கிற பொருள் தராம முதல் உறுப்போடு சேர்ந்து வேற மாதிரி பொருள் தருது. ஓட பார்த்தேன் அப்படின்னா எஸ்கேப் ஆகிறது, ஓட முயன்றேன். பார் என்பது முயன்றேன், முயற்சி கொடுத்தது. எப்படியாவது ஓடி பார்க்கலாம் அப்படிங்க. எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது இதில் பார் அப்படிங்கிறது சோதித்தல், எழுதி பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பொருள் தருது. ஒரு கூட்டு வினையோட முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. அதாவது தன்னோட பார் அப்படின்னா பாராவே அர்த்தத்தை வந்துச்சுன்னா அது வந்து முதல் வினை மெயின் வெர்பு. ஒரு கூட்டு வினை இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. அதாவது ஓட பார்த்தேன், தப்பிக்க பார்த்தேன் சொல்றதுலாம் துணை வினை. கூட்டு வினையில முதல் வினை செய்ய அல்லது செய்து என்ற வினைச்ச வடிவில் இருக்கும். துணை வினையில வந்து வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையை திணை, பால், இடம், காலம் அதில் காட்டு விதிரை பெறும். தமிழ்ல ஏறத்தாழ 40 துணைவினைகள் இருக்கு. அவற்றில் பெரும்பாலும் முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. அதாவது என்ன இருக்கு அப்படின்னா பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலான 20 வினைகளும். அதாவது இந்த 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 12களும் முதல் வினையாகவும் வரும், துணையாகவும் வரும். அதாவது பார் பார்த்தேன், கண்ணன் போதை பார்த்தேன், படம் பார்த்தேன். அதுல ரெண்டுமே பார்த்தேன் தான் வருது. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். அப்போ ஓட பார்த்தேன் எஸ்கேப் மீனிங் வருது, எழுதி பார்த்தேன் பிராக்டிஸ் மீனிங் வருது. அந்த மாதிரி ரெண்டுமா வரும். துணை வினையோட பண்பு எப்படி இருக்கும்னா, அதாவது ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதோட பண்பு எப்படி இருக்கும்னா, துணை வினைகள் பேசுவோரோட மனநிலை, செயல்களின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றது. அடுத்து முதல் வினையை சார்ந்து துணைவினை பொறுமைக்கு மெருகூட்டுகிறது. அதாவது முதல் வினையை சார்ந்து அதோட ஆக்ஷனுக்கு வந்து கூட சொல்லுது. எழுதி பார்க்கறது, ஓட பார்க்கறது அப்படிங்கிறது வந்து வினைப்பொருளுக்கு கூட்டல் வருது. பேச்சு மொழியிலேயே துணைவினைகள் ஆதிக்கம் அதிகமாக வருது. பேச்சு மொழியிலே துணைவினைகள் தான் அதிகமாக இருக்குது. தற்கால தமிழ்ல ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. என்னென்ன? ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் வந்து துணைவினை இருக்கு. இதுல ஒரு 10 சொற்கள் வந்து முதல் வினையாக எப்படி இருக்கு, துணைவினை எப்படி இருக்கு படிக்கலாம். இரு அப்படிங்கிறது புத்தகம் மேசையில் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, முதல் வினை. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறார், இது துணைவினை. வை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், முதல் வினை. அவள் வானொலியில் பாட்டு வைத்தான், முதல் வினை. நீ என்னை அள வைக்காதே, துணைவினை. அவன் ஒருவரை பாட வைத்தால், துணைவினை. கொள், பானை 4 படி அரிசி கொள்ளும், முதல்வினை. நான் சொல்வதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, முதல்வினை. நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், துணைவினை. நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன், துணைவினை. போ, அவன் எங்கே போகிறான், மழை, முதல்வினை. நான் கடைக்கு போகிறேன், போனேன், முதல்வினை. மழை பெய்ய போகிறது, துணைவினை. நான் பயந்து போனேன், துணைவினை. வா, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, முதல்வினை. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, முதல்வினை. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், துணைவினை. வானம் இருண்டு வருகிறது, துணைவினை. விடு, யாரையும் உள்ளே விடாதே, முதல்வினை. மழை விட்டதும் போகலாம், முதல்வினை. அடுத்த மாதம் நான் போய்விடுவேன், துணைவினை. அப்பா இனி வந்து விடுவார், துணைவினை. தள்ளு, அவன் என்னை கீழே தள்ளினான், முதல்வினை. காய்கறி வண்டியை தள்ளி சென்றார், முதல்வினை. அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார், துணைவினை. அவன் அனைத்தும் வாசித்து தள்ளுகிறான், துணைவினை. போடு, புத்தகத்தை கீழே போடாதே, முதல்வினை. தலையில் தொப்பியை போடு, முதல்வினை. மலிவான விலையில் வாங்கி போட்டேன், துணைவினை. விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும், துணைவினை. கொடு, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், முதல்வினை. அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான், முதல்வினை. பசித்த வயிறுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், துணைவினை. பாடம் சொல்லி கொடுப்பேன், துணைவினை. தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள், முதல்வினை. சான்றோர் காட்டிய பாதையில் செல், முதல்வினை. ஆசிரியர் செயலை பாடி காட்டினார், துணைவினை. படித்து நடந்து காட்ட வேண்டும், துணைவினை. அதாவது தமிழ் மற்றும் ஜப்பானி மொழிகளில் துணைவினைகள் முதல்வினைகளுக்கு பின்பே வரும். தமிழ் மற்றும் ஜப்பான் மொழி வந்து துணைவினைகள் வந்து முதல்வினைக்கு அப்புறம் தான் வரும். எடுத்துக்காட்டு கீழே விழ பார்த்தான், இதோட விழு அப்படிங்கிறது விழ என்பது முதல்வினை, பார்த்தான்ங்கிறது துணைவினை. தமிழ் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கை வந்து வேறுபட்டது. அதாவது தமிழோட துணைவினையாக ஒரு வேறு சொற்கள் சில தொடர்களில் முதல்வினையாகவும் வரும். அடுத்து 3ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய 28வது பக்கம் வழினம் மிகும் இடங்கள். வாணன் வேலை கொடுத்தான், இது இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு. வழியெழுத்து காசா தாப்பா அப்படின்னு வழி எடுத்துக்க தெரியும். இந்த காசா தாப்பா அப்படி 4 வந்து மொழிக்கு முதல்ல வரும். இவை நிலைமொழியின் புணர்கையில் நிலைமொழியோட, அதாவது 2 வார்த்தை இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் வருது நிலைமொழி, இரண்டாவது வருது வருமொழி சொல்றோம். நிலைமொழியோட புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி போதும். இதுக்கு இணையான மெய்யெழுத்துக்கள் என்ன இருக்கோ அது வரும். இதுதான் வழினம் மிகுதல் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு எந்தெந்த இடங்கள் வழினம் மிகுமோ அதை விதிகள் மூலம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. வழினம் மிகும் இடங்கள் பொறுத்த வரைக்கும் தற்கால உரைநடையில் வழினம் மிக வேண்டிய இடங்களாக கீழே இடத்துல நம்ம காமிச்சிருக்காங்க. அச்சட்டை அப்படிங்கிறது வழினம் மிகும். ஆ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடியும், இந்த காலம் அப்படிங்கிறது அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும், எத்திசை ஏ அப்படிங்கிற வினாச்சொல் எழுத்துக்கு பின்னாடியும், எந்த பணம் எந்த அப்படிங்கிற வினாச்சொலுக்கு பின்னாடியும் வழினம் மிகும். ஆ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடி அச்சட்டை, அந்த இந்த சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி இந்த காலம், ஏ அப்படிங்கிற வினாச்சொலுக்கு பின்னாடி எத்திசை, எந்த அப்படிங்கிற வினாச்சொலுக்கு பின்னும் எந்த பணம் அப்படிங்கிற இடத்துல வழினம் மிகும். அடுத்து ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்கள் வழினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவுல வந்து மிகும். கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வழினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், என ஆக போன்ற சொல்லுறவுகளுக்கு பின்னாடி வழினம் மிகும். என கேட்டால் வருவதாக கூறு. அதாவது மேற்கண்டவாறு வழினம் மிகும் இடங்களை இனம் கண்டு பயன்படுத்த தொடர்னாலே தவறுகள் குறைச்சு விடலாம். மரபையும் பட்டறையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வழினம் மிகும் இடங்களை அறிஞ்சிக்கலாம். ஸோ விகார புணர்ச்சி நம்ம தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிறது, அதாவது 2 எழுத்து சேரும்போது அங்க ஒரு எழுத்து தோன்றலாம் அல்லது வேற எழுத்து மறையலாம், அப்புறம் கெடலாம். ஸோ வழினம் மிகுந்து வருது தோன்றல் விகார புணர்ச்சி பார்க்கணும். இந்த வழினம் வருது அப்படிங்கிறதா என்ன தோன்றது, புதுசாக ஒரு எழுத்து தோன்றது இல்லையா, அதுதான் தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. 2 எழுத்து சேரும்போது, அதாவது வேலை கொடுத்தான், 2 சேர்ந்து வரும்போது வேலை கொடுத்தான் வருது இல்லையா, அப்போ ஒரு எழுத்து தோன்றது, இது தோன்றல் வருது, வழினம் மிகும் இடங்கள். அடுத்தது மேலும் சில இடங்கள் ஒரு 10 இடம் கொடுத்துருக்காங்க. அது என்ன எது அப்படிங்கிறது ஒரு 15 இடம் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு இதற்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடி வழினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, இதற்கு கேட்டாய். இனி தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வழினம் மிகும். இனி காண்போம் தனிச்சிறப்பு. மிக என்னும் சொல்லின் பின்னாடி வழினம் மிகும். மிக பெரியவர். 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வழினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு. ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வழினம் மிகும். தீப்பிடித்தது பூப்பந்தல். 2 எதிர்மறை பெயர்ச்சத்தின் பின்னாடி வழினம் மிகும். கூவா குயில் ஓடா குதிரை. வன் தொடர் குற்றியலோகங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்வு வழினம் மிகும். கேட்டுக்கொண்டான் விற்று சென்றான். அகர இகர ஈற்று வினைச்சொல்லுடன் புகழில் வழினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார். அகர இகர ஆட ஓடி அந்த மாதிரி இல்லையா. அகர இகர ஈற்று வரும்பொழுது வினைச்சொல்லோட சொன்னார் போனார், அப்படி வினைச்சொல்லோட அது ஆட ஓட அப்படிங்கிற வினைச்சொல் இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா வழினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில வந்து வழினம் மிகும். அதாவது புலித்தோல். திசைகளின் பெயர்களின் பின்னாடி வழினம். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம். இரு பெயர் பண்பு தொகையில் வழினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள். உவமை தொகையில் வழினம் மிகும். தாமரை பாதம்.
சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களுக்கு பின்னாடி வரும். சால பேசினா தவ சிறந்தது. தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின்னாடி வழிநமிகும் நிலாச்சோறு கணா கண்டேன். சில உருவக சொற்கள் வழிநமிகும் வாழ்க்கை படகு உலக பந்து. ஸோ இந்த வழிநம் மிகு இடங்களா ஒரு 15 இடத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வழிநம் மிக இடங்களா 4வது பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒரு 21 இடத்தை கொடுத்துருக்காங்க. தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் மேற்கொண்ட சொல்களில் வழிநம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறு ஒரு பொருளும் வருது. நாம் பேசும்போது எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவது வழிநம் மிக இடங்கள் அறிவதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். அது வழிநம் மிக இடங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 21 இடம். அது இது என்னும் சுட்டு பெயர்கள் பின்னாடி வழிநம் மிகாது. அது செய் இது கான் வினா பெயர்கள் பின்னாடி வழிநம் மிகாது. எது கண்டா எவை தவறுகள் எழுவாய் தொடர்கள் வழிநம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும். 3ஆம் 6ஆம் வேற்றுமை வீரிகளில் வழிநம் மிகாது. அண்ணனோடு எனது சட்டை விழி தொடர்கள் வழிநம் மிகாது. தந்தையை பாருங்கள் மகளை தா பெயரச்சத்தில் வழிநம் வராது. வந்த சிரிப்பு பார்த்த பையன். 2ஆம் வேற்றுமை தொகையில் வழிநம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு படி என்னும் முடிய வினையச்சத்தில் வழிநம் மிகாது. வரும்படி சொன்னால் பெரும்படி கூறினார். வேங்கோல் வினைமட்டு தொடர்கள் வழிநம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா எல்லாமே காவந்திரியா வினை தொகையில் வழிநம் மிகாது. குடித்தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் 8, 10 என்பதை தவிர பிற என்ன பெயர்களுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி உண்மை தொகைகளுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. தாய் தந்தை இரவும் பகலும் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞன் யார். அடுத்து அவ்வளவு இவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை. ஸோ இதுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. அதாவது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது இவ்வாறு பின்னாடி வழிநம் மிகாது. அவ்வாறு பேசினான் இத்தகைய பின்னாடி வழிநம் மிகாது. அத்தகைய பாடங்கள் எப்போதே சொற்களுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. அப்போதே பேச்சு இப்படிப்பட்ட சொற்களுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. அப்படிப்பட்ட காட்சி நேற்றை இன்றைய நாளே ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வழிநம் மிகாது. நேற்றை சண்டை 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்கள் வழிநம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குறையினது குட்டி வேற்றுமை தொடர்கள் வராது. அதாவது வெளிப்படையாக வந்தால் தொடர் சுருக்கமாக வந்தால் தொகை அவ்வளவுதான். 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வழிநம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வழிநம் மிகாது. அதாவது ஐ ஆள் கூ இருந்து அப்படிங்கிறதுல தமிழ் படி ஐ வராது. கைத்தட்டு வழிநம் வராது. வீடு சென்றால் வழிநம் வராது. கரை பாய்ந்தான் வழிநம் வராது. நிலைமை உயர்தினை அமையும் தொடர்கள் வழிநம் மிகாது. தலைவி கூற்று தொண்டற்படை சால தவ தட குல போன்ற உரிச்சொற்கள் தவிர ஏனைய சொற்கள் பின்னாடி வழிநம் மிகாது. ஒரு பொருள் நனிக்கின்றான் கடிக்காவல் அடுக்கு தொடர் இரட்டை கல்வி ஆகியவற்றில் வழிநம் மிகாது. பார்ப்பார் சலசல கல் என்னும் அக்னி பன்மை விதித்து வரும்பொழுது வழிநம் மிகாது. கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள். ஸோ இங்கே வந்து கண்டிப்பா எந்த பொருளும் வராது. கருத்துக்கள் வரவே கூடாது. கல் அக்னி பன்மை வரும்பொழுது மிகவும் சொல்றாங்க மிகாது சொல்றாங்க. பட் நம்ம புத்தகத்தில் வந்து மிகாது தான் கொடுத்துருக்காங்க. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவர்களோட கல் விதி சேரும்போது வழிநம் மிகாது. கைகள் ஐகார வரிசை சொற்கள் உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அதாவது பை கை அப்படின்னு ஓரெழுத்து சொல்ல வரும்போது கல் அப்படிங்கிற விதி வரும்போது வழிநம் மிகாது. அடுத்தது இடைச்சொல் உரிச்சொல். ஸோ 5வது பாடத்தில் இருக்குது. சுசீலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனால் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமிலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள். மேற்கண்ட பகுதி இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா? இன் கூ உடைய ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் போன்றவை எல்லாமே இடைச்சொற்கள். பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போலவே இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. இருந்தாலும் இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குது. இடைச்சொற்கள் பெயரிய வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தானா இயங்காதுன்னு சொல்றாங்க. இடைச்சொற்கள் பல வகை அமையும். இடைச்சொற்கள் வகைகள் வந்து வேற்றுமை உருளை பொறுத்த வரைக்கும் ஐயால் கூ இன்னது கண் இதெல்லாம் இடைச்சொற்கள் தான். வேற்றுமை உருவங்களில் ஐயால் கூ இன்னது கண். பன்மை விகுதிகளில் கள் மார். திணை விகுதிகளில் ஏன் ஓம் ஆய் ஈர் கள் ஆன் ஆள் ஆர் ஆர்கள் தூ ஆ. கால இடைநிலைகளில் கிறு கின்று. பெயரச்ச வினைச்சொற்களில் ஆ உ இ மல். எதிர்மறை இடைநிலையில் ஆ அல் இல். தொழில் பெயர்களில் தல் ஆல் அம் மை. வியங்கோல் வினைமுற்று கா எ. சாரியைகளில் அத்து அற்று அம். ஓமவர்களில் போல மாதிரி. இணைப்பிடை சொற்களில் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும். இடைச்சொற்களோட வகைகள் பார்க்கும்போது தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் இதுக்கு எல்லாமே தனியாவே கூட இருக்கு. ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். சொல்லுறுகள் வந்து மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை. வினாவுறுகள் வந்து ஆ ஓ. இவற்றுள் வந்து ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இடைச்சொற்கள் தற்காலத்தில் மிகுதியாக பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு 11 சொல் இருக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். ஸோ உயரத்தில் வந்து ஆ இருக்கு ஓ இருக்கு ஏ இருக்கு. அதுக்கப்புறம் ஆம் இருக்கு. ரைட்டா. ஸோ அப்புறம் தான் மட்டும் ஆகுது அவ்வளோதான். அது கூட எழுத முடியுது. ஸோ அப்படிங்கிறது இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை திருநிலை ஆக்கம் அப்படிங்கிற 8 பொருள் வரும். அப்படிங்கிற இடைச்சொல் வந்து எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை திருநிலை ஆக்கம் அப்படிங்கிற 8 பொருள்கள் வரும். மழை பெய்தும் புழுக்கம் குறைவில்லை எதிர்மறை உண்மை. பாடல்களும் போற்றும் பாடல்கள் உயர்வு சிறப்பு. அப்படிங்கிற இடைச்சொல் வந்து ஒளி இசை வினா சிறப்பு உயர்வு இழிவு அப்படிங்கிறதையும் எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருள்களில் வரும் அப்படின்னு நன்னூல் சொல்றாங்க. ஓகார இசைச்சொல் வந்து ஒளி இசை வினா சிறப்பு உயர்வு இழிவு எதிர்மறை தேரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருள்கள் வரும் அப்படின்னு நன்னூல் சொல்றாங்க. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருள் தான் அதிகமாக வருது. அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன. இன்றைக்கு மழை பெய்யுமோ ஐய பொருள் வருது. பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இது அல்லது அது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அப்படிங்கிற இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய 6 பொருள் வரும் அப்படின்னு நான் சொல்றாங்க. ஏகால வந்து பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை அப்படிங்கிற 6 பொருள் வருது. அதாவது தற்காலத்தில் ஏகால வந்து தேற்ற பொருள்கள் அழுத்த பொருள் வருது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அப்படிங்கிறது தேற்ற பொருள் வருது. தான்கிற இடைச்சொல் அழுத்த பொருள்கள் மட்டும் வரும். சொற்றொடர்கள் எந்த சொல் வருதோ அதோட முதன்மை பொறுத்து ஒரு சொற்றொடர் ஒருமுறை மட்டுமே வருகிறது. நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான் வேறுபாட்டை படிக்கணும். நிர்மலா தான் பாடினாள் தான்கிற இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள் தான் தற்சுற்று படத்தை ஒருமை இடப்பெயர் பெயர்ச்சொல். மட்டும் அப்படிங்கிறது வரையறை பொருள் மட்டும் வருது. முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருளையும் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை பொருள் வருது.
அடுத்து ஆவது அப்படிங்கிறது இது பல பொருட்கள் வரும் இடைச்சொல்லாகும். 5 பேராவது வாருங்கள் குறைந்த அளவு அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்துது. கூடவே அப்படிங்கிறது என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்று பொருள் அவனுக்கு வரை கூட தெரியும் எச்சம் தழுவிய கூற்று. அப்படிங்கிறது வினா பொருளோடும் இடைச்சொல். அப்படிங்கிற இடைச்சொல் சொற்கள் எந்த சொல்ல இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் ஆங்கிறது வினாச்சொல் வினாப்பொருள் வரும் இடைச்சொல். ஆம் அப்படிங்கிறது சொற்றொடர்கள் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தமாகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது. உள்ளே வரலாம் இசைவு இனியன் தலைநகர் போகிறானாம் தகவல் செய்தி பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வதந்தி பொய்மொழி. அதாவது அன்று அப்படிங்கிற ஒருமைக்கும் அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் முடியாது. எடுத்துக்காட்டு இது பழம் அன்று அப்படின்னா அது ஒருமை இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது பன்மை. எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்தனை ஆண்டு பழமையானது அப்படிங்கிறது எத்துணை பெரிய மரம். அடுத்து உரிச்சொற்களை பொறுத்தவரைக்கும் உரிச்சொற்கள் வந்து பெயர்களை வினைகளையும் சார்ந்து வரும் பொருள் உணர்த்துகிறது. உரிச்சொல் வந்து இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்கள் வந்து உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையது. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்களுக்கு செயலுக்கே உரியன அப்படின்னு சொல்லி நன்னூல்கள் சொல்றாங்க. கடி மலர் அப்படின்னா மனமிக்க மலர். அதாவது ஒரு சொல் பல பொருள். ஒரே சொல் கடி அது பல பொருள் வருது. கடி மலர் மனமிக்க மலர் கடி நகர்னா காவல் மிக்க நகர் கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் கடி நுனினா கூர்மையான நுனி. பல பொருள் ஒரு சொல் பல பொருள் அதாவது உரு தவ நனி இந்த 3 உரிச்சொற்களுமே மிகுதி அப்படிங்கிற பொருள் வருது. உருப்பசினா மிகுந்த பசி அப்படி சொல்றாங்க. தவ சிறிது மிகுதியா ரொம்ப சின்னது நனி நன்று அப்படின்னா ரொம்ப நன்று அப்படி சொல்றாங்க. உரிச்சொற்கள் வந்து பெயரை வினையும் சார்ந்து அவற்றின் முன்னால் வந்து பொருளை உணர்த்துகிறது. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. மழ குல என்பவற்றிலிருந்து உருவானதும் மழலை குழந்தை போன்ற சொற்கள். உவப்பு அப்படின்னா உவகை பசப்பு நிறம் மங்குதல் பயப்புனா பயன் போன்றவற்றை அப்படியே பயன்படுகின்றன. செழுமை அப்படின்னா செழிப்பு செழித்த செழிக்கும் அப்படிங்கிற பெயராகவும் வினையாகவும் வரும். விழுமம் அப்படிங்கிறது விழுப்பம் விழுமுதல் விழுமிய என்ற பெயராகவும் வினையாகவும் வரும். பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்திலே பயன்படுத்துகிறோம். இயல் 6ல வந்து புணர்ச்சி படிக்கிறோம். நிலைமொழி வறுமொழி அதாவது 2 வார்த்தைகள் சேரும்பொழுது வரக்கூடிய ஏற்படும் நிலை கூட தான் புணர்ச்சி. ஸோ புணர்ச்சி அப்படின்னா 2 சொற்களுக்கு இடையே நிகழ்வது 2க்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வறுமொழி நிலைமொழியாக நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது புணர்ச்சி. 2 வார்த்தை நடுவில் இருக்குது. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் பொழுது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு மாற்றம் இல்லாமலும் சேருவதுண்டு. புணர்ச்சியில நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் இரு மெய் இரு எனவும் வரும் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். அதாவது புணர்மொழியின் இயல்பு எழுத்து வகை சொற்கள் 4 வகைப்படும். கலை அழகு உயிர் இரு ரைட்டா உயிர் எழுத்து ஈரா வந்திருக்குது உயிர் இரு மெய் இரு கலை ஐ வந்திருக்கு இல்லையா உயிர் இரு மண் மெய் எழுத்து வந்திருக்கு இல்லையா மெய் இரு வாழை உயிர் முதலா வந்திருக்குது. அடுத்து வாழை மரம் மெய் முதலா வந்திருக்கு. களை கூட்டல் அழகு உயிர் இரு மண் கூட்டல் கூடம் மெய் இரு வாழை கூட்டல் இலை உயிர் முதல் வாழை கூட்டல் மரம் மெய் முதல். மேலும் இந்த புணர்ச்சி நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர் அப்படின்னா மணி கூட்டல் அடி அதாவது உயிர் முன்னாடி உயிர் இந்த உயிருக்கு முன்னாடி ஒரு உயிர் இருக்கு அது மணி அடி. உயிர் முன் மெய் அதாவது கா அப்படிங்கிறது இக்கு இ அதாவது உயிர் முன்னாடி மெய் முன் உயிர் மெய் அப்படிங்கிறது இல்லு உயிர்ங்கிறது இலை ஆள் கூட்டல் இலை ஆளிலை அதாவது மணி கூட்டல் அடி மணி அடிங்கிறது உயிர் முன் உயிர் பனி கூட்டல் காற்று உயிர் முன் மெய் பனிக்காற்று ஆள் கூட்டல் இலை மெய் முன் உயிர் ஆளிலை மரம் கூட்டல் கிளை மெய் முன் மெய் அதாவது மரம் இம்னா கீ வந்து ஈக்குவலி அது மெய் முன் மெய் அது மரக்கிளை. இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. புணர்ச்சியில நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களை அடிப்படையில் புணர்ச்சி 2 வகைப்படுத்தலாம். புணர்ச்சி போது மாற்றம் எதுவுமே இல்லைனா அது இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் செடி கொடி மண் கூட்டல் மண்மலை. புணர்ச்சி போது எதுவும் மாற்றம் இருந்தால் அது விகார புணர்ச்சி. இது 3 வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல் நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு இது தோன்றல் பல்ல நிறுவனம் பார்த்தோம் இல்லையா. கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை தோன்றல் பல் கூட்டல் பசை பற்பசை இது திரிதல் புறம் கூட்டல் நானூறு புறநானூறு இது கெடுதல். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா உடம்படுமை அப்படின்னு சொல்றோம். உயிரை ஈராக உடைய சொற்களுக்கு முன்னாடி உடைய சொற்களுக்கு முன்னாடி உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்பொழுது உயிர் சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரோட ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அது உடம்புடைமை. 2 பேரும் சண்டை ஒரே மாதிரி ஆளுங்க. அப்போ என்ன பண்றாங்க பிரிஞ்சிருக்காங்க. அப்போ நடுவில் ஒரு ஆள் வந்து சேர்ந்து சேர்த்து வராங்க. ஓகே நல்லா குழந்தை கணவன் இருக்கணும் குழந்தை வந்து எப்படி ஜாயின் பண்றாங்க உடம்புடைமை. நிலைமொழி ஈற்றில் ஐ என்னும் உயிரத்துக்களை ஈராக உடைய சொற்கள் இருக்கும். அப்படி முன் 12 உயிர்களை முதலாவதாக உடைய சொற்கள் வந்து சேரும். அந்நிலையில எகரம் மெய்யாக வரும். அதாவது மணி கூட்டல் அழகு ரைட்டா அந்த நீ வந்து ஈ அழகு மணி அழகு தீ கூட்டல் எரி தீ எரி ஈ வந்து இருக்கு இல்லையா ஓடை கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் ஈ வந்து இருக்கு இல்லையா அதாவது ஐ இந்த சொற்கள் வந்துச்சுன்னா ஈ வந்து சேருது. எவ்வும் சொல்றாங்க ஈ வழி எவ்வும் ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வந்து அவற்றின் முன் வறுமொழியில் 12 உயிர்கள் வந்து போனாலும் வகரமை தோன்றும். பல கூட்டல் உயிர் பாருங்க இதெல்லாம் வந்து ஐ இல்லை. அப்போ மேலே வரும்போது வவ்வும் இவ்வு வரும். பல கூட்டல் இவ்வு கூட்டல் உ பல உயிர் பா வினம் பி வருது இல்லையா. நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களின் சொற்கள் வந்து புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும். அதாவது ஐ வழி எவ்வும் ரைட்டா மணி அடி தீ எரி பார்த்தோம் அங்கெல்லாம் உயிர் வழி வவ்வும் உயிர் வேற உயிரத்தில் இருந்துச்சுன்னா வவ்வும் வா பல உயிர் அப்படின்னு ஏமன் வந்து உயிர் உடம்படி மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சேகுட்டல் அடி சேயடின்னு வரும் சேவடின்னு வரும். தேகுடல் ஆரம் தேவாரம் இவனே அவன் இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன் இவனே அவன் குற்றில் உறப்புணர்ச்சி வட்டு கூட்டல் ஆடினான் வா இட் இந்த வந்து இட்டு கூட்டல் ஆடினான் இந்த வந்து போயிருது வட்டு இட்டு கூட்டல் வட்டு ஆடினான். நிலைமொழியாக ஒரு குற்றில் உரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உகரம் கெடும். அதனால தான் இந்த போயிடுச்சு. வறுமொழியில் உயிரெழுத்துக்கள் நின்ற அமையுடன் திகழும். ஸோ இது போயிடுச்சு இதற்கு நின்ற உயிரத்தோட சேர்ந்துருச்சு. குற்றில் உரத்து போலவே சில முற்றில் உரம் இவ்விரு விதிகளும் பொருந்தும். உறவு கூட்டல் அழகு இவ்வு கூட்டல் போயிடும். அப்போ இவ்வு கூட்டல் வா உறவழகு. புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி பொன்கூட்டலை பொன்மலை விகார புணர்ச்சியில் பூக்கூட்டல் பூக்கூடை கல்கூட்டல் சிலை கற்சிலை கபில கூட்ட பரணர் உடம்படிமை வந்து மணி கூட்டல் அடி மணியடி குரு கூட்டல் குருவர் தேகுடலை தேயிலை தேகுடல் ஆரம் தேவாரம். குற்றில் உற புணர்ச்சியில் வந்து எனது கூட்டல் உயிர் எனதுயிர் நாடு கூட்டல் யாது நாடியாது நிலக்கூட்டல் ஒளி நிலவொளி. ஸோ தனிக்குள் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வலிமைகள் ஏரிய உரம் குசுடு துப்புரு தன் ஒரு மாத்திர அளவிலிருந்து அரை மாத்திர அளவுக்கு குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உரம் குற்றியல் உகரம். சொல்லோட இறுதியில் இருக்கும் உரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உரம் 6 வகைப்படும். அதாவது சொல்லுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி எழுத்தை பொறுத்து ரைட்டா. இது இக்கு நாக்கு இக்கு வந்திருக்கு வா குசுடு துப்புரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பாருங்க. வன்தோட குற்றியல் உகரம் நாக்கு வகுப்பு கவுண்டர் குற்றியல் உகம் நெஞ்சு இரும்பு
இந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பொறுத்து நாக்கு முன்னாடி இருந்தது அப்பூக்கு முன்னாடி போந்திருக்கு அதை வச்சு குசுடு துப்புரு. அடுத்தது அதாவது நெஞ்சு அதுக்கு இஞ்சி வந்திருக்கு. அதாவது குசுடு துப்புருக்கு முன்னாடி இருந்து இஞ்சி இங்கே இம்மு ரைட்டா. இது மென்னு ஞான அப்போ மென்னோட குட்டிருக்கிறோம். அதாவது நாக்கு வகுப்பு வண்டோட குட்டிருக்கிறோம். நெஞ்சு இரும்பு மென்றோட குட்டிருக்கிறோம். மார்பு அமிழ்த இடைத்தோட குட்டிருக்கிறோம். முதுகு வரலாறு உயிர்த்தோட குட்டிருக்கிறோம். எஃகு அக்கு ஆது அஃது ஆயுதோட குட்டிருக்கிறோம். காது பேசு நெருத்தோட குட்டிருக்கிறோம். அடுத்து மெய் மயக்கம் அப்படின்னா புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வறுமொழி காசா தாப்பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழிமிகுதல் சொல்றாங்க. இது போன்ற சில இடங்களில் மிளினமும் மிகும். குறிப்பா ஞான என்ற சொற்களும் எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். எகர ஈற்று சொற்களின் முன்னாடி மெல்லினம் மிகும். எகர ஈற்று சொற்கள் மெய் மயக்கம் இம்மு வருது இல்லையா. மெய் ஞானம் இஞ்சி வருது இல்லையா. அதாவது இங்கே மாவந்த இம்மு வரும். இணை எழுத்து இதோட சேர்ந்து இதோட எழுத்தே சேர்ந்து மிகும். மெய்கூட நன்றி செய் நன்றி. வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யாரால வரல யாரால முன்னர் மில்லியம் தோன்றும். வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யாராலா முன்னர் அதாவது வெய் குழல் அப்படின்னா வேயுங்குழல். கூர்ச்சிறை கூர்ஞ்சிறை. பால் குடல் கிணறு பால்கிணறு. புலி எனும் சுவை பெயருக்கு முன்னாடி வெள்ளெழுத்து மட்டுமின்றி மெல்லெழுத்து வரும். புலி குட்டல் கறி புளிங்கறி. புலி குட்டல் சோறு புளிஞ்சோறு. உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். மா குட்டல் பழம் மாம்பழம். வீலா குட்டக்காய் விலங்காய். பூ என்னும் பெயருக்கு முன்னர் வந்து வழிநத்தோடு மெல்லினம் மிகும். பூக்கூட்டல் கொடி பூங்கொடி. பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி.